மல்லிகைப்பூ செடியில் பூ விரியும் போது வாசனை பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க. அதாவது பூ பறித்து தலையில் வச்சிட்டோன்னா டக்குன்னு அதோட வாசம் போயிருங்க. ஆனால் இந்த பூக்கள் வந்து செடியிலிருந்து மலரும் போது கிடைக்கிற அந்த வாசனை இருக்குல்ல, சொல்லவே முடியாது. நைட் அடுக்கு மல்லிங்கிறனால ஒரு 9 மணி 8:30க்கு மேலே தாங்க இந்த பூ விரியும். அந்த டைமில் வெயில் வேறு இப்போ அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ரேம்பில் உட்காந்தோன்னா ஈவினிங் தாங்க கொஞ்சம் ஏதோ காற்றெல்லாம் அடிக்குது. அந்த டைமில் உட்காந்தோன்னா இந்த மல்லிகைப்பூவும் விரியறதுக்கும் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுக்கு மல்லிங்கிறனால மெதுவாக தான் விரியும். மொட்டை பறித்து வச்சுட்டோன்னா அவ்வளோ வாசனையே வெளியே வராதுங்க. இந்த இந்த செடியிலேயே பூக்க விட்டு காலையில் தான் இந்த பூக்கள் பறித்தோம்னா தான் நல்லாயிருக்கும். கோர்த்தாவது யூஸ் பண்ண முடியும். அதனால் பூ விரியும் போது ஈவினிங் அப்படி செடி பக்கத்தில் உட்காந்துட்டோம்னா அழகாக மெல்ல மெல்ல ரோஸ் மாதிரி விரியுங்க இந்த மல்லிகைப்பூ செடி. இந்த செடிக்கு வந்து கை கழுவுற தண்ணி அதிகமாக கிடைக்கிறதுனால கொஞ்சம் கொழுத்து போகிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா நிறைய பூக்கள்